வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல்லோட மருத்துவ குணங்கள் என்ன, இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது புல் வகையை சேர்ந்தது. நிலப்பரப்பான எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இது வளரக்கூடிய தன்மை உண்டு. பார்த்திங்கன்னா பசுமையாக அப்படியே வளர்ந்து அப்படியே பாருங்கள், தோப்பாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போகணும்னா இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் இரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம உடம்பில் ஓடுற இரத்தத்தில் ஏதாவது ஒரு கெட்ட இரத்தம் இருந்ததுன்னா அதை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. தேவையில்லாத கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. இந்த அருகம்புல்லோட பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இரத்தத்தில் விஷத்தன்மை எதுவும் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. பாருங்கள், ஒரு புல் பாரு எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்துங்க. இதை நம்ம டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கலாம், சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா அரைச்சி வெறும் வயிற்றில் ஒரு ஜூஸாக இதை நாம் குடிக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்துங்க. சில பேருக்கு நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களாம் இந்த அருகம்புல் ஜூஸ் நாம் எடுத்துக்கும் பொழுது சளியை அகற்றக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. வயிற்று பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இது செயல்படுது. டெய்லியுமே இதை நம்ம அரைச்சி ஒரு ஜூஸாக நம்ம பயன்படுத்தும் பொழுது வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும், வயிறு கோளாறு, வயிறு இரைச்சல், இது போன்ற தொந்தரவுகள் எதுவும் இருந்துச்சுன்னா முற்றிலுமே அகற்றக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் இருக்குன்னு சொல்லலாங்க. நாமளை ஒரு இளமையாக வச்சிருக்கக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் செயல்படும். இதை நாம் அழகாக இதை அப்படியே பறிக்கலாம். அப்படியே பறிச்சிங்கன்னு வச்சுங்க, இப்படி வரலாம். அப்படி பறித்து நல்லா அரைச்சி அதை அப்படியே ஜூஸாக அப்படியே பிழிஞ்சு வடிகட்டி நம்ம அப்படியே குடித்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்மளை சுறுசுறுப்பாக வச்சிருக்கக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்துங்க. இது மாதிரிலாம் கிடைச்சா விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஆடு மாடு சாப்பிட்டு ஏன் நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா காரணம் இது பச்சையாக சாப்பிட்றதுனால தான். நாம் இதெல்லாம் முறையாக நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வகையில் இந்த அருகம்புல் ஒரு முக்கிய பங்கை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதனால் இது போன்ற அருகம்புல் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. சரிங்களா? மூக்கில் இரத்தக்கசிவு, மூளையில் இரத்தக்கசிவு, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற இந்த நம்ம அருகம்புல் ஒரு பிடிச்ச எடுத்து நல்லா அரைச்சி அதிலிருந்து ஒரு சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நாம் இதை குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த மூக்கில் இரத்தம் வடிதல், மூளையில் இரத்தக்கசிவு, இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சுத்தமாக தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த அருகம்புல் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மருந்து. இதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த வகையில் மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒரு அற்புதமான மருந்துங்க. பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். ஃபுல்லாக அருகம்புல் தான். இது வரைக்கும் நாம் இந்த அருகம்புல்லோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுபோல் வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.